ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:50. ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 500 பாயிண்ட்ஸ் அளவுக்கு கேப் டவுன் காமிக்குது. அண்ட் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமாக இருந்தது. காரணம் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆகி அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆனதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பெரிய அளவில் வந்து கூல் டவுன் பண்ணியிருக்கு. முதல் அறிவிப்பு என்னன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரூட் ஆயில் கப்பல் போச்சுன்னா அதுக்கு அமெரிக்கன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்டா போகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரெண்டாவது, அப்படி எஸ்கார்ட்டா போனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஷிப்ஸ் மேலே வந்து அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்மெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ எனர்ஜி ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், யூகே இந்த 3 நாடுகளும் எங்களோட பேஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக பூரா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து மண்டே எப்படி கேப் டவுனில் ஓப்பன் வச்சோ அப்படி தான் ஓப்பன் ஆக போகுது. மேபி எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகி கூட முடியலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளுமே, அது சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யுத்தத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. நேற்று வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்னா $5,000 உடைச்சது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் $5,200 போகுது. ஸோ ஓவராலாக எல்லா அசட் கிளாஸஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்கான ஒரு நல்ல நேரம். அண்ட் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அசட் கிளாஸஸ் வந்து சீப்பாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை ஒரு வாரமோ 10 நாளுக்குள்ளார முடியும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடனாக ஏற ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பற்றி இன்றைக்கி ஈவினிங் நியூஸ் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.